ஸோ வாட்ஸ்அப் ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதிசயம் ஒரு ஆச்சரியம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக நம்ம பாம்புன்ற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பறக்கும் பாம்பு வந்து பார்த்துருக்கீங்களா? நான் இங்கே ஒரு கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு பறக்கும் பாம்பு இருக்கிறதா சொல்லி தெரிய வந்தது. பார்த்திங்கன்னா அந்த பறக்கும் பாம்பை வந்து இங்கே ஆடு மேய்க்க வரவங்க எல்லாமே ஃபுல்லாக அந்த பாம்புகளை பார்த்துருக்கிறதாகவும், அந்த பாம்பு இறந்து அதை எடுத்து அவங்களே வந்துட்டு பார்த்திங்கன்னா அடக்கம் பண்ணி இது பண்ணியிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலோட நிலை பார்த்தாலே ரொம்ப மோசமான நிலைமையில் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. பார்த்தா உங்களுக்கு இந்த இடத்துல கோவில் இருக்க மாதிரியே தெரியல. அந்த கோவிலை காட்டுற பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். தெரியுதுங்களா? இதுதான் அந்த கோவில். பார்த்திங்கன்னா உள்ள கோவிலோட மேல் கோபுரம் உங்களுக்கு தெரியும். கோவிலுக்குள்ளே எப்படி போகிறதுனே தெரில. ரொம்ப நேரமாக நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் வழிகள் இல்லை. அதனால தான் என்னடா பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன் எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ எந்த நிலையில் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு வழி போகுது, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த அளவுக்கு கோயில் வந்துட்டு இவ்வளோ இதுவாக இருக்குன்னா எந்த காலகட்டங்களில் கட்டப்பட்டது, எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அப்பா, கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லைங்க. இங்கே பாருங்களேன், இதில் எப்படி நான் உள்ளே போய் கோவிலை பார்க்கறதுனே தெரியல எனக்கு. எதுக்குள்ளே நான் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கறது, எப்படி போகிறதுனே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு முள் புதராக இருக்குது. கோவில் வந்து நம்மளுக்கு பார்க்க முடியல, உள்ளே போக முடியல. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கருவேலஞ்செடி முள்ளாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், உள்ளே போகாமல் என்னால் போக முடியாது. எப்படியாவது ஒன்று உள்ளே போக பார்ப்போம். ஆனால் என்னன்னா இந்த கோவிலை சுற்றி ஃபுல்லாக வீடுங்க இருக்குங்க. பின்னாடி எல்லாம் கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே வந்தால் கொஞ்சம் முன்னாடியே வீடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கடந்து தான் நம்ம இந்த காட்டுக்குள்ளேயே வரணும். அவங்க கூட ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கோவிலை வந்துட்டு எப்படியாவது பண்ணியிருந்துருக்கலாம். வா, கோவிலோட முன் மண்டபம் உங்களுக்கு தெரியுதுங்களா? முன் மண்டபம் என்ன கோவிலா இருந்திருக்கும் என்னன்னு தெரியல. முள்ளெல்லாம் புறக்குது. அம்மா, அப்பா, எல்லாமே முக்கலா இருக்கு. கஷ்டம். அப்பா, இப்படி ஒரு வழியா கோயிலுக்குள்ள வந்தாச்சுங்க. பாருங்க, இதுதான் கஷ்டப்பட்டு உள்ள கோயிலுக்குள்ள வந்தாச்சு. ஒரு காலகட்டங்களில் சாதாரணமாக வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வணங்கிட்டு போயிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்த கோயிலுக்குள்ளே வரத்துக்கு நம்ம எவ்வளோ சிரமப்பட்ட வேண்டியதாக இருக்கு பாருங்க. இதுதான் பார்த்தீங்களா வவ்வால்கள். இது என்ன பார்த்தீங்களா? கோவில் எப்படி இருக்கு பாருங்க. கோவிலோட முன் மண்டபம் பாருங்க. இந்த தூண்களில் எவ்வளோ ஒரு அழகாக சிற்பங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, 4 அடிவில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் வராதனாலே என்னமோ தெரியல, ஃபுல்லாக கோயில்கள் அந்த சிற்பங்கள் எல்லாம் ஃபுல்லாக சிதலம் அடைஞ்சிருச்சு. ஃபுல்லாக பாருங்க, இங்கே ஒரு கருவறை இருந்திருக்கு. ஒரு கருவறையாக இருந்திருக்கலாம், ஃபுல்லாக இடிஞ்சு போச்சுங்க. உங்களுக்கு அந்த இடத்துல மேலே பார்த்தீங்களா ஒரு இது ஒன்று தெரியுது, இருங்க.
அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கலப்பை மேலே ஒருத்தர் நின்று நடனம் ஆடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மேலே தூண்களில். அது என்ன இதுன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு அதை பற்றி அந்த ஓவியத்தை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்னன்ட்டு. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க. பா பாருங்க, கற்கள்லாம் கீழே என்னைக்கு இதெல்லாம் கீழே உழுவுனே சொல்ல முடியாதுங்க. கோவில் கருவறை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்பெல்லாம் வந்துட்டு பேர் எழுதி வச்சு எப்படி இது பண்றாங்க பார்த்தீங்களா. இது வந்து யாருமே இங்க கோவில்கள்லாம் யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு இது பாருங்க. இங்க வந்துட்டு இந்த மாதிரி பேர்கள் எழுதி வைக்கிறது. பாருங்க, இந்த வவ்வால்கள் நம்மளை எப்படி சுத்தி வச்சு வருது பார்த்தீங்களா இந்த இடத்துல. இந்த கோவில்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் பாம்பு இருக்கிறது தான் சொன்னாங்க. இப்போ இருக்கா தெரியல. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டங்கள்லாம் பறக்கும் பாம்பு இங்கேருந்து அது இறந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆடு மேய்க்க வரவங்க அவங்களாம் பார்த்து அவங்களும் அந்த பாம்பை நிறைய டைம் பார்த்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அதிசயம் பார்த்தீங்களா. நம்ம வந்துட்டு ஒரு கற்பனையாக யோசிச்சு பார்ப்போம், ஆனால் அந்த நிஜமாவே அந்த மாதிரி இருக்குன்றதெல்லாம் அவ்வளோ ஒரு அதிசயம் பார்த்தீங்களா நம்மளுக்கு. அப்போனா நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரிலாம் எவ்வளோ பார்த்துருப்பாங்க. நம்ம அந்த நிறைய விஷயங்கள் இப்போலாம் வந்து இழந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு சிற்பம் கூட ஒன்று இருக்கு. இது என்ன சிற்பம்னு தெரியல. வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒன்று தெரியுது எனக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிஜமா இந்த கோவில் இப்போ சீரமைச்சா கூட அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க சிவலிங்கத்துக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஒரு மயிலோ என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இது பண்ற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு பார்த்தீங்களா. தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கமே ஒரு சிற்பம் ஒன்று இருக்கா தெரியல. அது இதுதான் உள்ள கருவறை பாருங்க, தெரியுதுங்களா? பின்னாடி யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. நான் இங்க யாரா இருக்கீங்களா? நான் யாரோ ஹால் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. யாரும் இல்லை. சரிங்களா? இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க அந்த சிற்பங்கள் மேல. வவ்வால்கள் தாங்க ஏகப்பட்டது இருக்குங்க. வாங்க பாருங்க, இதுதான் கருவறை. இதுக்குள்ள என்ன கடவுள் இருந்தாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சிவனா இருந்தாங்களா இல்ல வேற ஏதாவது பெருமாள் கோவில் அந்த மாதிரி இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பாருங்களேன், இந்த வவ்வால் நம்ம இருக்கிறோம்னு தெரிஞ்சு சுத்திக்கிட்டே இருக்குங்க ஃபுல்லா. இங்கதான் இந்த கோயில் இது மட்டும் தான் இருக்கு. கோயிலை சுத்தி ஃபுல்லா அவ்வளோ ஒரு முள்செடி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு காடு போல இருக்கு. இதுக்குள்ள வரதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். அப்படி இருக்கும்போதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது மேல கோபுரங்கள் இது இங்கும் ஒரு அம்மன் சில ஒரு சன்னதி இருந்திருக்கு பாருங்க. இதுவும் ஒரு கருவறையா தான் இருந்திருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ள இப்போதைக்கு எதுவுமே இல்லைங்க. இந்த சிலைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கீங்க? கோவில் இதான் இது ஓகே, பட் அந்த சிலைகள் இருந்திருக்கணும் இல்லைங்களா? இங்க கோவில் தானே, அதுக்காக சிலைகள் வச்சு வழிபட்டதுக்கான ஏதாவது இருந்திருக்கும். என்ன கோவில் என்னன்னு தெரியல. ஆனா நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவன் இது மட்டும் போட்டு இருக்கு. அதுதான் இந்த கற்கள்லாம் பாருங்களேன், எப்ப வேணா கீழே விழுவுலாங்க. ஆனா கோவில் வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகா இருக்கு பார்க்க. நான் யாரால கட்டப்பட்டது, எந்த காலகட்டங்களில் கட்டப்பட்டதுன்னு தெரியல. ரொம்ப அழகா இருக்கு. பின்னாடி போய் மேல ஏதாவது மேலே போய் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. அந்த கோவிலோட வெளிப்புறம் பார்த்தீங்களா,
எப்படி இருக்குன்னு சுத்தி முள்கள் எல்லாம் சுத்தி அப்படி இருக்குங்க. மேல இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே அந்த கோபுரம் தெரியும்னு நினைக்கிறேன். கோவில் மேலே எத்தனை ஒரு மரங்கள் எல்லாம் வளர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி கோயில்களை வரலாற்றில் நம்மளுக்கு முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் தாங்க. நான் இப்படி விடுறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. பாருங்க எப்படி தெரியுது பார்த்தீங்களா? அந்த கோவிலோட கோபுரம் ஃபுல்லாக செங்கற்களால் கட்டப்பட்டு ஃபுல்லாக சிதலாம் அடைஞ்சு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 200 வருடங்களில் குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஃபுல்லாக கீழே விழுந்துருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அந்த காணொலியை பார்க்குறவங்க யாராவது ஒருத்தர் இந்த கோயிலுக்கு ஏதாவது இது பண்ண முடியும்னா ஏதாவது பண்ணுங்க. பார்க்குறீங்களா? பாருங்க இதுக்குள்ள நம்ம எப்படி போயிருப்போன்றதை யோசிச்சு பாருங்களேன். உள்ள கோயிலுக்குள்ள இந்த கோயிலை சுற்றி இதுதான் இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் இந்த முற்கள், இதுதான் புதர்கள் தான். இதுக்குள்ள நம்ம உள்ள போறதுக்கே ரொம்ப சிரமம். அட்லீஸ்ட் இந்த சுற்றி இருக்கிறதா ஏதாவது வெட்டி கிட்டி கோயிலுக்கு உள்ள போயிட்டு வர்றதுக்காவது எதுவா இருக்கிற மாதிரி பயன்படுத்திருக்கேன் யாராவது ஒருத்தர் பார்ப்போம். அங்கயா அங்க ரொம்ப நாளா அது வந்து ஒரு கோயில் வந்து மண்டபம் மாதிரிதான் இருக்குது. உள்ள சிலை எதுவுமே இல்ல, சிலை எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா உள்ள அந்த சிவன் இது போட்ட மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? நான் இப்ப உள்ள போயிட்டு தான் வரேன். உள்ள ஒண்ணும் இல்ல இல்ல உள்ள ஒண்ணும் இல்ல, அதனால கேக்குறேன் என்ன இருக்கு. அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு சொந்தமான கோவில் அவ்வளவுதான். உள்ள கருவறை எல்லாம் இருக்கு, 2 கருவறை இருக்கு. அதாவது அங்க இருந்து கொண்டு வந்து வச்சிருந்துட்டு எடுத்துட்டு போயிருவாங்களாம். இதெல்லாம் பல வருஷம் ஆச்சு எங்களுக்கு தெரிஞ்சே. நான் உள்ள போறதுக்கு பூரா முள்ளா இருக்கு. உள்ளுக்கு போடுற அப்ப எல்லாம் அது உள்ளுக்கே பூர முடியாது, அவ்வளவு பாம்புங்க எல்லாம். இப்ப எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாம் விறகு வெட்டுறவங்க எல்லாம் அந்த முள்ளுக்குள்ள சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்களா? உள்ளே போக முடியலக்கா. இதை விட இன்னும் அடம்பலா இருந்துச்சு. எல்லாம் மலையில முள்ளா கிடக்கும், பாம்பா இருக்கும்னு ஒரு உள்ள பறக்கும் பாம்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. காடா கடந்தா எல்லா பாம்பும் போய் அடையத்தான் செய்யும். பாம்பு எல்லாம் நிறைய இது மயில்லாம் கூட மேல அடைஞ்சு கிடக்கும், அவ்வளவுதான். மித்தபடி அதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லையா. பாம்பு நிறைய கிடக்கணும், முன்னால போவாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பயலுங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க, சுத்தம் பண்ணி எல்லாம் அதுக்குள்ள உட்காந்து உள்ள சமைச்செல்லாம் சாப்பிட்டு கறி வறுத்து சாப்பிட்டு உட்காந்து இருப்பாங்க. அவ்வளவுதான். பறக்கும் பாம்பெல்லாம் இருந்தா அதுக்கு முன்னாடி இறந்துச்சா என்னமோ தெரியல. நாங்க இருக்கிற வரையும் அந்த மாதிரிலாம் இல்ல, ஆனா யாரும் போக மாட்டோம், அவ்வளவுதான். இப்பனாவது அது அடம்பல் இல்லாம இருக்கனால மனுஷன் போறாங்க, அப்பெல்லாம் அங்கிட்டு போக மாட்டோம். உள்ள ஊர்பட்ட முள்ளு இருக்கா, போக முடியல. இன்னும் ரொம்ப அடம்பலா இருந்துச்சு. முன்னெல்லாம் அப்படியே அந்த மண்டபமே தெரியாத அளவு. இப்பயும் ஒண்ணும் தெரியல, அந்த கோபுரம் மட்டும் தான் தெரியுது, அவ்வளவுதான் தெரியும். அதுமே உள்ள வந்து பயந்துகிட்டு யாரும் போகாம இருந்தாங்க, இப்பதான் எல்லாம் போறாங்க, அவ்வளவுதான் தெரியும். கத்திரிக்காய் மண்டபம்பாங்க 2 பேர் சொல்லுவாங்க, கத்திரிக்காய் மண்டபம் கல்ல மண்டபம் வாங்க, அவ்வளவுதான். அது இப்பதான் மனுஷெல்லாம் போறாங்க, முன்னாடி அங்கிட்டு போகவே மாட்டாங்க யாருமே. அப்படியே ரொம்ப அடம்பலா இருக்குயா. இப்ப கூட சுத்தி அந்த முள்ளு இருக்கிறதெல்லாம் ஏதாவது வெட்டி விட்டா போறவங்களுக்கு ஈஸியா இருக்கும்லக்கா. அங்க என்னத்துக்கு போறாங்க? யாராவது ஒருத்தர் வந்து போறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு கூட போறதுக்கு எல்லாம் சான்ஸே இல்லையா. யாரும் அவ்வளவுதான். நீங்க சுத்தி இருக்கவங்க நீங்க கூட போக மாட்டீங்களா? யாருமே இன்ன வரையும் நாளா இங்கதான் இருக்கேன், அந்த மண்டபத்துல போய் வாசப்படிய கூட பார்த்தது. உள்ள எப்படி இருக்கும் என்னன்னு கூட தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. இந்த பசனுங்களா அங்கே போய் ஏதோ உட்காந்து இருந்து கறிக்கிரி வறுத்து தின்னுட்டு அங்கே கடந்து அவங்களுமே ஒரு கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். அதுக்கு மேல யாருமே அந்த மண்டபத்துக்கு நினைச்சு வந்தா நல்லதே நடக்கும். அந்த கோயிலோட ஐதீகம். இந்த பறக்கும் பாம்பெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்களா? அதான் உண்மையாமா? இருக்கு இருக்கு. அது இப்பெல்லாம் அழிஞ்சு போயிருச்சாட்டுருக்கு, எல்லாம் வெயில் வயசா சாகுது. நீங்க பாத்துருக்கீங்களாமா? நாங்க பாத்துருக்கோம், தப்பி போவோம், நாங்க ஒதுங்கி போவோம். ஏன்னா யாரும் எதுவுமே எதுவும் பண்ணாது. சரி சரி. அந்த கோயில் இடம் நிறைய இடம் இருக்குயா, அதை சர்ச் பண்ணி பார்த்து அளந்து அந்த கோயிலுக்குரிய வேலையை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது சிவன் கோயில் தான். சிவன் கோவில் தான். நானே இப்போ உள்ள போயிட்டு உள்ள போவோம், அவ்வளவு முள்ளு பூரா கை காலெல்லாம் கிழிச்சு உள்ள போக முடியல. பூரா முடியாது, கிளீன் பண்ணணுப்பா. போலாம் உள்ள போய், ஆனா உள்ள இடம் கொஞ்சம் நல்லா இருக்கும். உள்ள நீட்டா இருந்தது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா சாமி கருவறை எதுவுமே இல்ல. ஆனா உள்ள கோயிலுக்கு சுத்தி போற மாதிரி கோயிலுக்கு மேல அவ்வளவு மரம் வளர்ந்துருக்கு.
யாராவது ஒருத்தர் பார்த்து முன் வந்தாங்கன்னா வந்துட்டு பண்ணி நிறைய பேர் கொடுக்கறதுக்கு. வர்றாங்க வந்து பாக்குறாங்க போயிடுறாங்க வர்றாங்க பாக்குறாங்க போயிடுறாங்க. இல்ல 4 பேர் போய் சாமி கும்பிட்டா நம்மளுக்கு நல்லது தானே. ஏதோ 4 பேர் போனாங்கன்னா சாமியை ரொம்ப நன்றிங்கம்மா. நான் கோயிலுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இந்த காடு தெரியுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் கோயிலுக்குள்ளே போகணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காயை வெளியே தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயில் இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு முன் வந்தது கோயிலை அட்லீஸ்ட் ஒரு உழவரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த காணையை வெளியே தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.